வர்றா டேய் கண்ணா உனக்காக என் வீட்டுல எந்த கண்ணன் நினைச்சு பேசிட்டு இருக்கிற? பக்கத்து வீட்டு கண்ணம்பா. ஓ உங்க பக்கத்து வீட்டுக்கார பையா? ஆமா சின்ன பையனா இருக்கும் போது. ஓ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால ஓடி போனான்னு சொன்னியா? ஆமா அது எதனால ஓடி போனா? அதனாலப்பா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் கணத்து மேட்ல படுத்து பாத்துக்கிட்டு சின்ன பையனா இருக்கும் போது ஓடி போட்டான். ஓ பயந்துகிட்டு ஓடி போயிட்டாரு. இப்ப கண்ணா திரும்பி வந்துக்கிறான் டேய் கண்ணாடி. இன்னைக்குதான் அந்த பையன் வந்திருக்கிறான். ஆமாடா ஆமா அந்த ஆமா பையன் இந்த பையன் தானா? இதே பையன் தான் டேய் கண்ணாடி. டேய் தம்பி என்னடா போயும் போயும் பையன் ஏதோ வெள்ளை நேரத்துல இருப்பான்னு பார்த்தா என்ன விட கருப்பாகிறான் பையன். ஆனா பாத்து பயந்து ஓடுறான்பா. பயந்துகிட்டு ஓடி போயிட்டானா? டேய் கண்ணாடி. டேய் வாடா ஓய். உங்க அம்மாலாம் இந்த கண்ணனுடைய அப்பனா கணத்து மேட்ல படுத்துக்கிறது பார்த்து இவங்க உங்க அப்பா ஆஹா நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. அது கோமாளி அம்மாவும் அவங்க அப்பனும் இல்ல. அந்த பையனோட அவங்க அப்பனும் அம்மாலும் அவங்க அம்மாவா போடுறீங்க? அதானே. டேய் டேய் கண்ணாடி. டேய் என் வீட்ல நல்ல கோழிக்கறி, ஆட்டுக்கறி, பன்னிக்கறி. அதுல குவாட்டர் ஒரு வாட்டர் ஒன்னு வச்சிக்கிறேன். வா ரெண்டு பேரும் போய் சாப்பிடலாம். சரி குறா. ஓய் எனக்கு இந்த மாமிசனாவே ஆவாது. ஆமாடா. நீ வந்து என்கிட்ட கோழிக்கறி தம்பி, ஆட்டுக்கறி கோமாளி. பேசிட்டு இருக்க. ஓய் விருந்தாளி வந்துட்டா அப்படி ஆமா ஆமா வந்துட்டான். வழக்கம் போல வேற கறி எடுத்தீங்கன்னா புடி புடின்னு புடிச்சிருவானுங்க. அப்படியா? பன்னிக்கறி எடுத்து வெறும் கொழுப்பா போடு. சரி வாடா டேய். டேய் வாடா. ஏய் நான் கறியெல்லாம் சாப்பிட மாட்டேன்பா. சரி பண்ணி சீச்சாடி சாப்பிடுவா. ஏய் சீச்சுனா கறினா என்ன? ரெண்டு கொண்டு தானே. இந்த கடவுளுக்கு மாமிசன் என்றாவே பிடிக்காது. பிடிக்காதா? ஆஹா கடவுளா நீங்க? அப்புறம் எந்த கண்ணன் நினைச்சிட்டு இருக்கிற? அட நீங்க சாமி கடவுள். நான் தான் சாமி. ஏங்க மாமிசம் பிடிக்காதுங்க அப்புறம் எதுக்குங்க ஹோட்டல்ல கோழிக்கறி அள்ளி அள்ளி சாப்பிட்டுங்க? அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. ஏங்க சாமி எப்படி கடவுள யா சாமி உங்களை தேடி நான் எங்க எங்க சாமி போறது? என்ன சாவடிக்கிறதுக்கா? அதுக்கு இல்லைங்க உங்களை தேடி சரி ஆனா உங்களுக்காக சாமி திருக்குதிக்கெல்லாம் போனேன். என்னத்துக்கு? திருப்பதி 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 திருப்பதிக்கெல்லாம் போனேன். அங்க சரியான பக்தர்கள் கூட்டம் நிறைய கூட்டம். ஆமா என்ன பார்க்க கோடான கோடி பக்தர்கள் வருவார். ஆமா அந்த கூட்டத்துல உன்னை நான் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? அதனால அங்க வந்து பாத்துட்டு உங்களை அங்க பார்க்க முடியல. முடியல. நீங்க இந்த ஊருக்கு வரேன்னு கேள்விப்பட்டு நான் அப்படியே இந்த ஊருக்கு வந்துட்டு சாமி உங்களுக்கு பாத்துக்கு வச்சிருமே. யா எதுக்கு பார்க்கணும்னு வந்த? ஏங்க ஓய் சாமி உங்களுக்காக நானே சிந்தித்து நானே எழுதிய ஒரு சுப்பிரபாதம் ஒண்ணு இருக்குது. அப்படியா? சுப்பிரபாதம் எனக்காகவா? ஆமாங்க பாரத்தா நானே சிந்தித்து எழுதிய சுப்பிரபாதம். சரி ஏங்க சாமி 2024க்கு முன்னாடி எல்லாம் எனக்கு சுப்பிரபாதம் பாடினாங்க உங்களுக்கு. இப்ப 2025 பிறந்த உடனே உங்களை எல்லாம் மறந்து போட்டாங்க சாமி. எல்லாருமே மறந்துட்டாங்க. 27ல பாடினாங்க. 27ல எங்க பாடினாங்க 27 வரல. ஏங்க அல்வாரே அதனால நான் இப்ப நானே சிந்தித்து அப்படியா சுப்பிரபாதம் வச்சிருக்கிறேன். பாட்டுமா பாடுதான் கேக்குறேன். சாமி சாமி சுப்பிரபாதம் பாடுனா சரி ஏங்க வரம் கொடுப்பீங்களா சாமி? நீங்க நீ என்ன வரங்கேட்டாலும் நான் தரேன். சத்தி மேலமா கொடுப்பீங்க? எனக்காக இவ்வளவு தூரம் ஓடி ஓடி வந்திருக்கிற உனக்கு இல்லாத வரமா? அப்படியா? நீ எதை வேணாலும் கேளு நான் தரேன். சுப்பிரபாதம் முதல்ல பாடுறேன் பாடு அப்புறம் வரத்து கேக்குறேன். சாமி பண்ணலாமா? பாடுப்பா. பண்ணலாமா? ஸ்ரீபுரம் வாசா ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீபுரம் வாசா ஸ்ரீ வெங்கடேசா முப்பதாயிரத்து சம்பளத்துல 5000 திண்டவா செல்போனு பூத்து கையில சுத்து கலவாத புள்ளிய கையால நகுந்து காவாத புள்ளியில அடியா என்ன நிலைமையில வந்திருக்கிறேன்? இங்க வாங்க. போய் நானே சாமி நான் ஒரு கடவுள்னு சொல்றேன். நீ பாட்டுக்கு என்னன்னா 30,000 சம்பளத்துல 5000 அடிச்சுன்ற. சாமி அப்படி இல்லைங்க. நான் பார்த்த பொண்ணு நீங்க எங்க பாத்தீங்க? அப்படி பண்ணுங்க சாமி. நான் எந்த பொண்ணை பார்த்தேன்? சாமி அல்வாரி இப்படி எல்லாம் சுப்பிரபாதம் பாடி இருக்கு சாமி. ஓ எனக்காகவே எழுதிருக்கிற சுப்பிரபாதம் பாடி இருக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு சுப்பிரபாதம் இந்த உலகத்துல சரி இந்த பகவானுக்கு நீ யாருமே எழுதுற சூப்பர். அப்படியாங்க? ஆமா சாமி அதனால எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் ஒண்ணு கொடுங்க சாமி. என்ன எப்பேற்பட்ட வரம் வேணும் உனக்கு? சாமி அந்த வரமா உங்களுக்கு கொடுக்க முடியாது சாமி. கொடுக்க முடியாதா? ஏய் போய் இந்த மாயவன் மகிமை அறிந்தவர்கள் இந்த மண்ணுலகில் யாருமே இல்ல. உனக்கு என்ன வரம் வேணும்? தேவையான வரத்தை கேளு. சரி நான் உடனே உனக்கு தரேன். அப்படியா? அது என்ன வரம்னா சாமி? எப்படி? அது என்ன ஏங்க அது வரலாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது சாமி அந்த வரமா. நீயே எப்படி முடிவு பண்ணலாம்? போய் சாமி நான் சொல்றேன் நான் தரேன் நீ கேளு. அப்படியா? சாமி நான் ஒரு பெரிய மத்த வீடு கட்டணுங்க.
பெரிய மத்த வீடா? ஆமாங்க, ஒரு ரூம் மட்டும். சரி சரி. ஆமா, பெரிய மத்த வீடு கட்டணுங்க. சரி. எங்க 10 அடி மட்டும் செவர் மட்டும் கட்டிட்டு யாந்திரமா மத்த வீடு கட்டினேன். எங்க ஊர் இந்த மாதிரி பெரிய ஊருங்க. ஊரு எங்க வீட்டை சுத்தி ஃபுல்லா மத்த வீடு. மெத்த வீடு. நடு ஊர்ல எங்க ஊர் இருக்குதுங்க. அந்த ஊருக்குள்ளார என் வீடு மட்டும் கூரை கொடைச்சி. ஐயோ ஐயோ, கூரை கொட்டா. சரி. ஆமா, ஆஹா, வெயில் அடிச்சுல தீ பிடிச்சி எரியும். எரியுது. மழை பெஞ்சுல பொது பொதுன்னு ஒழுவும் சாமி. அதனால சரி, எனக்கு ஒரே ஒரு கோவம் வந்துச்சு. என்ன கோவம்? ஏண்டா நம்மளோட எல்லாம் மத்த வீடு கட்டுறான், நாம பிச்சைக்கார பண்றியா? கொஞ்சம் பார்த்து பேசு. நாமளும் மத்த வீடு கட்டணும்னு சொல்லி சொல்லு. 10 அடி மட்டும் செவரு மட்டும் கட்டுறேன் சாமி. மேல மெத்த போடுறதுக்கு காங்கிரீட் போடுறதுக்கு பணம் பத்தல, காசு முடிஞ்சு போச்சு. சரி. அதனால கந்து வீட்டுல ஒரு 4 லட்சம் கடன் வாங்கணும் சார். 4 லட்சம். 4 லட்சம் தான் கடன் வாங்கினேன். சரிப்பா. அந்த 4 லட்சம் கடனை வாங்கி மெத்தைய போட்டு சுண்டாமு கிண்டாம அடிச்சு பூசி கீசி லைட் கீட்டெல்லாம் போட்டு பாலெல்லாம் காய்ச்சி விட்டு குடி போயிட்டேன். இப்படி குடி போயிட்டு சரி, டெய்லி நான் கரும்புகள் தான் போய் படுப்பேன். கரும்பு கட்டலையா? ஆமாங்க. அப்பேற்பட்ட மெத்த வீடு கட்டி சரி வீட்டை முழிச்சா கட்டி பால் காய்ச்சி விட்டு அடிச்சா அவ்வளவு பெரிய மெத்த வீட்டுல போய் தூங்காம ஏன் கரும்பு காட்டுல போய் தூங்குற? ஏன் கரும்பு காட்டுல படுக்கிறேன்னு கேக்குறேன் சாமி. காலைல 6 மணி ஆனா இந்த கந்து வீட்டுல கடன் கொடுத்தானே கடங்காரன். ஆமா, 6 மணி வந்தா கதவு தட்டுறாங்க சாமி. வந்து அப்புறம் கடன் கொடுத்தவன் கடன் கேட்காம இருப்பான். நிம்மதியா தூங்க விட மாட்டாங்க சாமி. அதனால நம்ம தானே ஆட்டத்துக்கு வர எடுத்து போய் கடனை கட்டினா என்ன போயிடும் சாமி? அதெல்லாம் கட்டி பார்த்து அப்படின்னு பத்தல போனோம். வட்டியா சரியா போச்சு. சரியா போச்சு. வட்டி மட்டும் தான் கட்ட முடியுது சாமி. அதனால கரும்பு காட்டுல படுக்கிறது. அதனால நீங்க எப்படி வரம் கொடுக்கணும்னா, உனக்கு என்ன வரும்? ஏங்க, கடன் வாங்கின மகராஜன் நான் போலிக்கணும், கடன் கொடுத்தவன் சாவண்டி ஒரு வரம் கொடுங்க சாமி. என்னடா குருமமா இருக்குது. இந்த வரத்துல நான் பண்ண மாட்டேன். பாரு, நான் ஒரு கடவுள், யாருக்கும் பாவம் நினைக்க மாட்டேன். அப்படியா? உன்ன மாதிரி ஒரு அயோக்கியம் இருந்தா நீ தான் போய் சேருவ சாமி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. கடன் வாங்கின பாக்குற மகராஜன் நான் போலிக்கணும், கடன் கொடுத்தவன் சாவண்டி ஒரு வரம் மட்டும் கொடுங்க. எனக்கு கிளம்புறேன். முடியாது. கடன் வாங்கணும்னா உயிரோடு இருக்கணும். கடன் கொடுத்த மகராஜும் செத்து போகணும். ஆமா. அப்ப எல்லாரும் கடன் தான் கொடுத்துருக்கிறோம். எல்லாத்துக்கிட்டையும் கடன் கொடுத்தவங்களும் போய் சேரணும்னு பாக்குறியா சாமி? அதனால இப்பெல்லாம் கரும்பு காடை வெட்டி லோடு அனுப்பி விட்டாங்க. இப்ப எந்த காட்டுல படுக்கிறதுன்னு தெரியல சாமி. அதனால போய் குச்சி காட்டுல படுத்துவாங்க. அருமையா இருக்கும். அது மாதிரி என்னுடைய பேர் கண்ணனாக இருந்தாலும் என்னை பெற்ற என் தாய் தந்தை. உங்களை பெற்றது தாய் தந்தை யார் தெரியுமா?
ஆழ்வாரே சாமி தேவகி ரோகிணிக்கும் வசுதேவ மன்னனுக்கும் 8வது மகனாக பிறந்து ஆயர்பாடியிலே நந்தகோபராஜனுக்கும் யசோதை அம்மனுக்கும் வளர்ப்பு மகனாக வளர்ந்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் கண்ணனாக வந்திருக்கிறேன். அப்படி இருந்தாலும் நான் ஆளக்கூடிய நாடு எது? பண்ணுங்க.
சாமி நான் ஆண்டு வரக்கூடிய என்னுடைய நாடோ உங்களுடைய நாடு நகரம் என்னங்க? சங்குதுவாரகை. ஓ சங்குதுவாரகை. அப்படி இருந்தாலும் இந்த மாயவராகப்பட்டவர் நான் எத்தனை அவதாரம் எடுத்தேன்? எத்தனை அவதாரங்க? அகத்தில் 1008, 1008 அவதாரங்கள், யுகத்தில் 108. 108 அவதாரங்கள். நான் எடுத்த தசவதாரமோ 10. 10 அவதாரம். என்னென்ன அவதாரம்? என்ன அவதாரம் சாமி? மச்சம், கூர்மம், வராகம், பராகம், வாமனம், வாமனம், நரசிம்மம், நரசிம்மம், ராமர், ஆ, பரசுராமர், பரசுராமர், பலராமர், ஆ, கிருஷ்ணர், சரிங்க. கல்கி என்று சொல்லக்கூடிய 10 அவதாரம். 10 அவதாரம். அப்படி இருந்தாலும் ஆ, நான் எதற்கு வந்தேன்? எதற்காக? என்ன செய்ய போகிறேன்? என்ன காரணம்? நண்பா, ஏய், என் அத்தை மக்களாகப்பட்ட சரி. பாண்டவர்கள் 5 பேரும் ஆ, இந்த கண்ணனை நினைத்து வாடிக்கொண்டிருக்கிறார். சரிங்க. இப்பொழுது ஆ, பாண்டவரை பார்க்க போகணும். போலாமா? போலாமா? அப்படியே ஆகட்டுங்க.